சார் வணக்கம் சார். வணக்கம். ராஜமௌலி சார், இவருடைய படங்கள் எல்லாமே பிரம்மாண்டம். அதாவது டைட்டானிக் அப்படின்ற ஒரு படம், இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து எத்தனை முறை பார்த்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு வச்சுட்டு, ராஜமௌலி அவர்கள் அதாவது இன்றைக்கு உள்ள ஒரு ஜேம்ஸ் கேமரூனாக நாங்கள் பார்க்குறோம், அதாவது நாங்கள் தமிழ்நாட்டில். பட் அங்கே ஒரு சூப்பரான ஒரு சுவையான ஒரு விஷயம், ஒரு ஜேம்ஸ் கேமரூன் அவர்களே வந்து எஸ்எஸ் ராஜமௌலி கிட்ட நான் உங்ககிட்ட வேலை செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே என்னடா இது ஏஐ டெக்னாலஜி வச்சு எதுவும் காமெடி பண்ணுறாங்கடான்ற மாதிரி இருக்கு. பட் இதோடைய விஷயம் எப்படி இருக்குது, இதை பார்க்கும்போது எவ்வளோ பூரிப்பாக இருக்குங்க? ஆக்சுவலாக எஸ்எஸ் ராஜமௌலி வந்து இங்கே தமிழகத்திலும் அறிமுகமானவருங்கிறது ஒன்று. இங்கே சென்னையில் பல வருடங்கள் அவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க அண்ணன் எல்லாமே இங்கே சென்னையில் இருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த வகையில் நமக்கு ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சி ஒன்று இதன் மூலமாக கிடைக்கிது. ஜேம்ஸ் கேமரூனும் அவரும் உட்காந்து பேசுகிற அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அவரே வந்து இப்போ ரீசண்டாக இந்த படத்தினுடைய ப்ரோமோ நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. வாரணாசி படத்துக்கான ஒரு ப்ரோமோ நிகழ்ச்சி, அந்த ஐமேக்ஸில் அதை வந்து ஃபஸ்ட்டு லுக்கை வெளியிட்டாங்க. அதுக்கே ஜேம்ஸ் கேமரூன் வரதா இருந்துச்சு. அவர் வரேன்னு சொல்லியிருந்தாரா, பட் ஏதோ ஒரு காரணத்தினால வர முடியல. பட்டு ரொம்ப சீக்கிரம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே ஒரு முறை அவர் இங்கே வருவாருங்கிற அளவுக்கு எதிர்பார்க்குறாங்க. அதான் இப்போ இந்தியாவில் வந்து எவ்வளோ டைரக்டர்கள் இருந்தால் கூட ஒரு எஸ்எஸ் ராஜமௌலியை அவர் மெச்சுக்கிற அளவுக்கு ஒரு வளர்ந்துருக்கிறாருங்கிறது நமக்கு எல்லாமே பெருமை தான். பட் அவருடைய படங்கள், ஜேம்ஸ் கேமரூன் அவர்களுடைய படைப்புகள் வந்து இன்னைக்கு வரையும் ஜுராசிக் பார்க், டைட்டானிக், சாதாரணமான ஒரு அவதார் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கிற ஏஐ டெக்னாலஜியில் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் அன்னைக்கு வந்து அதை ஒரு உருவாக்கி பண்ணியிருக்கிறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது சார். உங்களுடைய அதாவது நீங்கள் ஒரு பள்ளி பருவத்தில், கல்லூரி பருவத்தில் அவருடைய படங்களை ரொம்ப அதிகமாக இப்போ வரையும் சில காட்சிகள்லாம் அடுத்த சீன் இதாயா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா? இல்லை, அடுத்த சீனை யூகிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. பட் அந்த பிரம்மாண்டத்தை நம்ம பார்ப்போம்ல. டைட்டானிக்னா ஏதோ நிஜமாகவே அப்படி ஒரு கப்பல் கடலில் மாட்டிக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் தத்தளித்து செத்து அப்படி தானே அதை பார்க்குறோம். அது கடைசியில் அது மேக்கிங் ஆஃப் இதுன்னு இப்போ பொண்ணு போடுறான், அது ஏஐ. அது இப்போ வர்றதெல்லாம் ஏஐ, அது உள்ளபடியே கிடையாது. ஆக்சுவலாக அதனுடைய உருவாக்கம்ங்கிறது வேறு. அதையே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இப்போ காமிச்சிட்ருக்காங்க, இப்படி தான் எடுத்தாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. அது வந்து பெரிய ஏரியில் அது உருவாக்கி அப்படி எடுத்தாங்க. அது இவங்க ஏதோ சின்னதாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதில் காமிச்சிட்ருக்காங்க, இப்படி தான் உருவாச்சுன்னு இப்போ இருக்கிற பசங்க நம்ப வச்சுட்ருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அது உயிரை கொடுத்து அவர் எடுத்திருக்கிறாரு. அது ஜுராசிக் பார்க் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு மிரட்டலான படைப்பு. நீங்கள் இன்னொரு 50 வருஷம் கழித்து நீங்கள் பார்த்தா கூட அதனுடைய தனித்துவம் அப்படியே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட படங்கள் அதெல்லாம். அவரு வந்து ஒரு டைரக்டரை வியக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் அது. நிச்சயமாக சார், நிச்சயமாக பெரிய வியக்க தகுந்த ஒரு விஷயம் தான். இப்போது சமீபத்தில் சார் இதெல்லாம் ஒரு பக்கம் தாண்டி இருக்கும்போது பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம், நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. என்னடா இது நடிகரை சுற்றி இத்தனை பவுன்சர்ஸு, போய் பக்கத்தில் ஒன்று ஃபோட்டோ கூட எடுக்க விட மாட்டேங்கிறாங்க, நம்ம பார்க்கலன்னா அவங்களாம் சினிமாவில் வந்துடுவாங்களா அப்படின்றது இது வந்து சாதாரண ஒரு மனிதனுடைய பேச்சு. ஆனால் அவங்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது இப்போ ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தில் நடந்துருச்சு. நிதி அகர்வால், ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சு அப்படியே வெளியில் வர்றாங்க, ஒரு பாதுகாப்பு முடிஞ்ச வரையும் கொடுக்குறாங்க. ஆனால் அதையும் தாண்டி ரசிகர்கள் வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் இதில் ரசிகர்களும் கொஞ்சம், ஏன்னா ஒரு பெண் வர்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காவது அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். சரி, அவங்க ரசிகர் அப்படின்ற ஒரு அன்பை கொட்டும் பொழுது அங்கே வேறு மாதிரி நடந்துருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே நடந்தது? இல்லை, அன்பை கொட்டுறதெல்லாம் கிடையாதுங்க, அது அயோக்கியத்தனங்க. அதாவது இப்போ அவங்க வீட்டு பெண் யாரோ ஒருத்தர் இப்படி கூட்டத்தில் மாட்டிக்கிட்டா அப்படி கையை விடுவானா அவன்? அதை ரசிப்பானா அவன்? அப்போ அந்த மாதிரி தானே எல்லாரையும் பார்க்கணும். ஒரு நடிகைன்னா அவ்வளவு இழிவாக போயிடுச்சா இங்கேன்னு நமக்கு புரியவே இல்லை. உள்ளபடியே ரொம்ப அந்த வீடியோவை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க இந்த காரில் உட்காந்து அழறதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி ஒரு காட்டு மிராண்டிகள் மத்தியில் வந்து இவங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்களேங்கிற அளவுக்கு தான் நமக்கு தோணுச்சு. அவங்கள திரையில் பார்க்குறீங்க, ரசிக்கிறீங்க, அங்கே வராங்க, தூரத்தில் பார்த்து ரசிச்சுட்டு போயிட வேண்டியது தானே. அது வந்து நல்ல வேளை அவங்க உயிரோடு போனாங்களேங்கிற அளவுக்கு இருந்துச்சு. வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அவங்களுக்கு எவ்வளவு காயங்கள் அவங்க உடம்புல இருந்திருக்கும்னு. எவ்வளவு முட்டாள்கள் நிறைந்த உலகமாக இருக்குது பாருங்களேன். அது ரொம்ப அவங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மேலே கடுமையாக கோவப்பட்டு பதிவெல்லாம் போட்டிருக்காங்க அவங்க.
எல்லாத்துக்கும் காரணம் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தான், அவர் முறையாக அதை செய்யலை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாருக்கும் ஒரு பாடம். இப்போ நடிகைகள் வந்து ஒரு கடை திறப்பு விழாவுக்கோ அல்லது ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து கூப்பிட்டோடனே போயிடுறாங்க. போகிற இடங்களில் நமக்கு சரியான பாதுகாப்பு இருக்கான்னு அவங்க முன்னாடியே கேட்டுக்கவும் முடியாது. ஏன்னா இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் போகிறாங்க. பட் இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது எதிர்காலத்தில் யாராவது கூப்பிட்டா கூட போக மாட்டாங்களோங்கிற அளவுக்கு தான் நமக்கு தோணுது. இந்த முட்டாள் கூட்டம் முதல்ல மாறணும். நீங்கள் ரசிங்க, தூரத்தில் நின்று ரசிங்க, அவங்களையும் தொல்லை கொடுக்காம அவங்களால நமக்கும் தொல்லை இல்லாமல் அப்படி வரணும். அதுதானே. அதை விட்டுட்டு ரொம்ப காட்டுமிராண்டித்தனமாக இருந்துச்சு அது பார்க்க. நிச்சயமா அது அந்த இடத்துல வந்து ஒரு ரசிகனா இல்லாமல் அந்த இடத்துல எவ்வளோ வக்கரம் இருக்குது அப்படின்றது அதைத்தான் சொல்கிறேன். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து தவிர்த்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா முக்கால்வாசி சில நேரங்களில் சிலரை மதிக்காமல் இருக்கிறதுக்கும் காரணம் அதுதான். ஆனால் ஒரு 2 பேரை வெறுக்கிறதுக்காக எல்லா ரசிகர்கள்ட்டையும் அவங்க கெட்ட பேர் வாங்குற மாதிரி இருக்குது. அப்படி தான் சூழல் சொல்கிறேன். இல்லை நடிகர் நடிகைகளுடைய மனோபாவம் அந்த கும்பலாக சேரும் பொழுது அவங்களுடைய ஆட்டிடியூடே மாறிடுது. இல்லை எல்லாருமே நல்லவனாக தான் இருப்பான். நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா நல்ல இவனான்னு தோணும். ஆனால் அந்த கூட்டத்தில் சேரும் பொழுது ஒருத்தன் செய்கிறத எல்லாரும் செய்யணும்னு நினைப்பான். ஸோ அப்போ அது வந்து அப்படி ஒரு தவறான மனநிலை வந்து வந்துடும். ஸோ அது ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக மாறணும். கண்டிப்பாக சார். தேவயானி அவர்களுடைய கணவர் ராஜகுமாரன், இவர் வந்து தன்னுடைய மகள் இனியா, இதில் வந்து விஜய் அவர்களுடைய பையன் ஜெசன், இவங்க 2 பேரோட காம்பினேஷனில் ஒரு படம் வந்து பண்ணணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அவர் விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமே இல்லை. ஏன்னா இப்போ அந்த ஜேசன் இருக்காப்லையே, அவர் வந்து நடிப்பதில் துளி கூட அவருக்கு விருப்பம் இல்லை. பல பேர் அவர் நடிப்பதற்காக அணுகியிருக்காங்க. பல இயக்குனர்கள் கேட்டிருக்காங்க. சுதா கொங்கரா கூட அவர்கிட்ட கதை சொல்லிலாம் பார்த்துருக்காங்க. அவர் வந்து இல்லைல்ல, நான் என்னுடைய ஒரே விருப்பம் இயக்குனர் ஆவது தான், நடிகராகிற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லைன்ட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது ராஜகுமாரன் நினைக்கிறதுங்கிறது நடக்க போகிறதில்ல. பட் ராஜகுமாரன் அவருடைய மகளை நடிக்க வைக்கிறார். இப்போ பிரசாந்தோட ஒரு படத்தில் அவங்க நடிச்சிட்ருக்காங்க. ரொம்ப அருமையான கதை அது. ஸோ அந்த படத்தில் அவங்க நடிச்சிட்ருக்காங்க. வந்த பிறகு கட்டாயமாக எப்படி தேவயானிக்கு ஒரு பேர் கிடைச்சதோ அந்த மாதிரி அவங்களுக்கும் கிடைக்கும். அந்த படமும் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறுவதற்குரிய எல்லா இலக்கணங்களும் கொண்ட படம் அது, ஒரு ரீமேக் படம் அது. ஸோ அதனால் வந்து அவருடைய ஆசையில் ஒரு பாதி ஆசை நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இருக்குது, மீதி ஆசை நிறைவேறாது. ஆமாம். ஓகே சார். சார், இது செல்ல பிராணிகள் வளர்ப்பு, இது வந்து இப்போ நம்ம தமிழகம் முழுக்கவே அந்த ஒரு விஷயம். ஏன்னா ஒரு டைம்லலாம் அது வந்து 2 டிபேட்டாக ஒரு விஷயங்கள் பேசி, நான் செல்ல பிராணிகள் வளர்ப்பது நல்லது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சில பேர் பேசினாங்க. அதெல்லாம் வேணான்னு சில பேர் பேசியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அரசு வந்து சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுக்காக இந்த ஒரு குறிப்பிட்ட காலம் நிர்ணயிச்சிருந்தாங்க. அந்த காலங்கள் கூட இப்போ முடிஞ்சிருது. இப்போ வீடு வீடாக சென்று கணக்கிட போகிறாங்களாம். அந்த கணக்கிட போகிறதுல எந்தெந்த நாய்களுக்கு வந்து அவங்க சரியான உரிமம் வாங்கியிருக்காங்க, வாங்கலை, அதுவும் குறிப்பிட்ட சில வகை நாய்கள் இருக்கவே கூடாது, அந்த செல்லப்பிராணிகள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சட்டம். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கட்டாயமாக கையெடுத்து கும்பிடணும். ஏன்னா இப்போ இந்த ராட்வீலர் போன்ற நாய்களெல்லாம் எவ்வளோ கொடூரமான நாய், அதை வீட்டில் வளர்க்குறதுனால அவங்களுக்கு பயன் இருக்குது. பட் ரோட்டில் போகிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலாக இருக்குங்கிறத நம்ம அண்மை காலமாக பார்த்தோம். அது வந்து கடிச்சதுன்னா விடவே விடாது. அது பல நேரங்களில் எஜமானனே கொள்கிற நாயின்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அப்படி தலையை பிடிச்சதுன்னா பிடிச்சது தான் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நாய்களெல்லாம் வந்து எப்படி வீட்டில் வளர்க்குறாங்கன்னு தெரியல. இப்போ இனிமேல் அதற்கு அனுமதியே கிடையாதுன்ட்டாங்க. இதுக்கு முன்னாடி வளர்த்தவங்க முறையாக லைசன்ஸ் வாங்கிங்க. இதற்கப்புறம் வந்து நீங்கள் யாருமே வளர்க்கக்கூடாது. ஒரு குட்டியை வாங்கிட்டு வந்து எங்கேயோ வாங்கிட்டு வந்து இங்கே வளர்க்குற வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம மாநிலத்தை பொறுத்தளவுக்கு அல்லது நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு சட்டம்ங்கிறது பெரும்பாலும் படிக்கிற விஷயமாக தான் இருக்குது. அது வந்து பயன்பாட்டுக்கு வந்ததே கிடையாது. சும்மா ஒரு சட்டம் போடுவாங்க, போட்டிருக்காங்களா வாங்கி காலண்டரில் மாட்டி வை, நம்ம வேலையை நம்ம பார்ப்போன்னு தான் பல பேர் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், எல்லா நாய்களுக்கும் ஒரு சிப்பு பொருத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ நாய்களுக்கு, தெரு நாய்களுக்கு பொருத்தினாங்கங்கிறது யோசிச்சு பாருங்களேன். பெரும்பாலும் நடக்கலை. இப்போ எங்கேயாவது ஒரு தெருநாயை பிடிச்சா கூட அங்கே அந்த தெருவில் இருக்கிற சில பேர் வந்து சண்டை போட்டு என்ன பண்ணுற நாயை ஏன் பிடிச்சிட்டு போகிறாங்கிறாங்க. இப்போ அப்படிலாம் அச்சுறுத்தல்களை தாண்டி தான் இவங்க ஏதோ அரசு ஊழியர்கள், மாநகராட்சி ஊழியர்கள் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் எதுவுமே முழுமையாக அங்கே நடக்க மாட்டேங்குது. அதுதான் இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே. இப்போ ஒரு சட்டம் வருது அப்படின்னா அதை முழுமையாக அங்கே செயல்படுத்துவதுங்கிறது இல்லை. சும்மா கண் துடைப்புக்காக ஒரு 2 நாள் நடக்கும். நீங்கள் என்ன இந்த இப்போ நான் பேசுகிறோம் இல்லையா, 2 மாதம் கழித்து பாருங்கள், இதே ராட்வீலர் நாய் எவனையோ கடிக்குதா இல்லையா பாருங்கள். அப்போ நீங்கள் கணக்கெடுத்து என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே கிடையாது. இப்போ கணக்கெடுத்தோம், லட்சக்கணக்கில் ஃபைன் போட்டோம் அப்படின்னா தான் அவன் பயப்படுவான். 1 லட்சம் 2 லட்சமா கொண்டு போய் கட்டணுமா அப்படின்னு பயப்படுவான். அப்போ நீங்கள் இந்த அபராத தொகையை
தாறுமாறாக ஏற்றணும். இல்லைன்னா அந்த சட்டத்திற்கு உட்பட்டு அவங்கள வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஸோ அதெல்லாம் நம்ம ஊரில் நடக்குமான்னு எனக்கு தெரியல. மட்டும் சட்டங்கள் ஆறுதலாக இருக்குது கேட்குறதுக்கு. சார், ஏஜிஎஸ் நிறுவனம் லவ் டுடே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க. அது யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறையா பேர் இருக்காங்கன்ட்டு. பட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து பிரதீப் ரங்கநாதனை நீங்களே பண்ணுங்க அப்படின்ட்டு, நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நிறுவனம் சொல்லிடுச்சு. இவர் வந்து இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து என்ன மாதிரி வச்சுருக்காரு சார்? பிரதீப் ரங்கநாதனை பொறுத்தளவுக்கு ஏஜிஎஸ்க்கு 3 படம் அவர் பண்ணி தரணும். அந்த அக்ரிமெண்ட்டில் தான் அவர் வந்து முதல் படம் பண்ணார் லவ் டுடே. இப்போ லவ் டுடே வந்து தாறுமாறான ஹிட்டு. 10 கோடி போட்டு 100 கோடி எடுத்துட்டாங்க அவங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஹிட் அந்த படம். அப்போ 2வது படம் அவங்க வந்து பண்ணணும்னு தான் இப்போ ஒரு படம் ரீசெண்டாக வந்துச்சு. அந்த வகையில் 2வது படம் டிராகன் வந்துச்சு. இப்போ இன்னும் ஒரு படம் அவர் அங்கே பண்ணித்தரணும். ஸோ அந்த படம் அநேகமாக லவ் டுடே 2வா பண்ணுங்கன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா இப்போ லவ் டுடேங்கிற பேரை வச்சாலே அது ஒரு வெற்றி ஃபார்முலாங்கிற அளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ லவ் டுடே 2 பண்ணால் என்ன அப்படின்னு நினச்சி கூட அவங்க இறங்கலாம். அது உறுதியாக தெரியல. பட் பிரதீப் ரங்கநாதன் இன்னொரு படம் அங்கே லவ்வபுளாக பண்ண போகிறார். இன்னொன்று அவரே வந்து சொல்கிறாரு, இது என்னுடைய தாய் வீடு மாதிரிங்கிறாரு. எப்போ வேணாலும் நான் போவேன் வருவேங்கிறாரு. அவங்களும் அவர் அப்படி தான் பார்க்குறாங்க. அதாவது சில நிறுவனங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம அறிமுகப்படுத்தின பையன் தானே, நம்ம கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டா என்னான்னு நினைப்பாங்க. பட் ஏஜிஎஸ் நிறுவனம் மார்க்கெட்டில் அவருக்கு என்ன சம்பளமோ அதை கொடுங்கங்கிறாங்க. அதே மாதிரி அவருக்கான மரியாதை இருக்குல்ல. முதல் நாள் அவர் வரும்போது வந்து அப்பா அந்த சேரை தூக்கி போடுப்பா உட்காரட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி அவர் வரும்போது வாசலில் 4 பேர் இன்னும் வரவேற்கணுங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காரு. அப்போ அதை செய்யுங்கம்மாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மரியாதையை அவர் வளர வளர எந்த நிறுவனம் கொடுக்குதோ அந்த நிறுவனமும் வளரும், அவரும் வளருவார். அந்த பாண்டிங் வந்து அங்கே தான் இருக்கும். ஸோ அதை ஏஜிஎஸ் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அப்புறம் முக்கியமான விஷயமா நான் பேசணும்னு நினச்சேன். நம்ம தமிழகத்தில் அதுவும் சென்னையில் வந்து ஒரு ஃபிலிம் சிட்டி இதுக்கு முன்னாடி எப்படி இயங்கிட்டு இருந்தது அப்படின்னு தெரியும். பட் இதுக்கப்புறம் எப்படி மாறி இருக்கு, எப்படியெல்லாம் மாறப்போகுது அப்படின்றது. ஸோ வேல்ஸ் ஃபிலிம் சிட்டி இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாங்க, அது வந்து வேல்ஸை பொறுத்தளவுக்கு அது இப்போ வானத்தை சுருட்டி கொண்டு வந்து கொடுங்கன்னா கூட கொடுத்துருவாங்க போல் இருக்கு. இன்றைக்கி அவ்வளோ பெரிய நிறுவனமாக வளர்ந்து நிற்கிது. அது ஒரு பேஷன் அவருக்கு. இந்த சினிமா மீது அப்படி ஒரு பேஷன் ஒன்று வச்சுருக்கிறாரு. அதனுடைய விளைவு தான். இப்போ சென்னையை பொறுத்தளவுக்கு ஃபிலிம் சிட்டிங்கிறது வந்து பிரைட்டாக இல்லை. இப்போ எப்படி ஆந்திராவில் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் சிட்டி இங்கே இல்லையேங்கிற கவலை எல்லாருக்குமே இருக்குது. இப்போ அரசு வந்து திருமழிசையில் ஒரு ஃபிலிம் சிட்டி உருவாக்க போகிறாங்க. ஸோ அது தொடர்பாக ஒரு குழு அமைச்சு அது தொடர்ந்து வேலைகள் நடந்துகிட்ருக்கு. என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு அரசு நடத்துகிற இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீனை மாற்றணுன்னா கூட நீங்கள் தலைமைக்கு கடிதம் எழுதி அப்புறம் அங்கேருந்து அப்ரூவல் வந்து மாற்றுறதுக்குள்ளே இது கிழிஞ்சு தொங்கிடும். பட் ப்ரைவேட் அப்படி கிடையாது. அதில் வந்து எஸ்எஸ் நம்ம இவர் ஐசரி கணேஷ் வந்து டாப்பில் இருக்கார். இப்போ அதுதான் வந்து இந்த ஐசரி ஃபிலிம் சிட்டியாக வந்திருக்கு. இன்னும் ரொம்ப கிராண்டியராக அதை உருவாக்கிட்டு இருக்காங்க உள்ளார. கட்டாயமாக தமிழ் சினிமாவுக்கு தேவை. ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம இங்கேருந்து நம்ம ரமோஜிக்கே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. பட் நம்ம சென்னையிலையும் இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ ரொம்ப நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி.